ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு பாவக்காயோட கசப்பு இருக்காது. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு எடுத்து வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா கறியக்கூடாது. இப்போது சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், வேகட்டும். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா மசாலாவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன வெல்லத்தை அதுக்குள்ளே சேர்த்து கொத்தமல்லியால் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.